படத்துடைய ஹீரோ தமன் அவர்களை வந்து பேச அழைக்கிறேன். அண்ட் என்னோட சார்பா பெஸ்ட் விஷஸ் இன் அட்வான்ஸ். ஏன்னா எல்லாரும் பேசும்பொழுது நீங்க எவ்வளவு வந்து குறிக்கோளோட அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ப்ளீஸ் உங்களுடைய தாட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஹாரர் கிளாசிக்ஸில் பார்த்தா வேர்ல்டு வைட் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்கிறது எக்ஸாசிஸ்ட், ஓமன், அப்புறம் போல்ட்ரிகெஸ்ட், நிறைய படம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஓமன். ஏன்னா கிரெகரி பெக்ன்ற ஆக்டர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வா ஃபேக்டர் கொடுத்த ஒரு ஆக்டர். மெக்கனஸ் கோல்ட் பார்த்தேன். மெக்கனஸ் கோல்ட் பார்த்த அப்புறம் தான் ஹூஸ் இஸ் காய், எப்படி இப்படி ஒரு அழகான ஒரு நடிகர், இப்படி ஒரு ஆக்டிங் டேலண்ட்டோட பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிறையா அவரோட கிளாசிக் ஃபிலிம்ஸ் பார்த்தேன். ஸ்பெல் பவுண்டாக இருக்கட்டும், போக் ஷாப்பில். அண்ட் அவரோட ரோலை ரிப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் நடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு தேங்க் தி யூனிவர்ஸ். ஏன்னா ஐ வாஸ் ஆல்வேஸ் பிக் டைம் ஃபேன் ஆஃப் கிரெகரி பெக். ஸோ அவரோட ஒரு முக்கியமான படம் தன்னோட கெரியரில் ஓமன். அதில் வந்து ஒரு சின்ன பார்ட், இது வந்து ஓமன் படம் கிடையாது. ஏன்னா பழைய ஜென்ம நட்சத்திரம் வந்து அதோட எக்ஸாக்ட் இன் தமிழ் வேர்ஷனாக இருக்கும். இது வந்து அதோட ப்ரீக்குவலாக இருக்கும். இட்ஸ் அ நியூ, அந்த ஆன்டிகிரைஸ்ட், அந்த புக் ஆஃப் ரெவலேஷனில் தான் வந்து வரும் ஓமன், லைக் ஆன்டிகிரைஸ்ட்டை பற்றி, தஜ்ஜால் பற்றி. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாவை எடுத்து டேரக்டர் ஸ்பின் ஆஃப் ஒரு புது கைண்ட் ஆஃப் டெய்ல். ஸோ இதோட பிகினிங் தான் அது. அண்ட் ஒரு நொடிக்கு நீங்கள் பார்த்த அந்த கடைசி கிளைமேக்ஸ் எப்படி உங்களுக்கு சர்ப்ரைசிங்காகவோ ஷாக்கிங்காக இருந்ததோ அதே மாதிரி இம்பேக்ட் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் டு டாக் அபவுட் தி டீம், யூ ஒன்லி ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் யூர் வீக்கஸ்ட் லிங்க். இது என்னோட டீம் இல்லை, திஸ் இஸ் மை கோர். லெட் இட் பி த டேரக்டராக இருக்கட்டும், அது மாதிரி கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், இந்த கோ ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், எல்லாமே வந்து வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அண்ட் இதில் வந்து ஒருத்தர் தப்பு பண்ணாலும் சரி, வி ஆல் லூஸ் இட். ஸோ நாங்கள் ஒருத்தர் வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்காம இந்த டோட்டல் டீம் எஃபர்ட்டோட இந்த படம் பண்ணோம். இப்படி தான் ஒரு நொடி பண்ணோம். ஒரு நொடியோட படத்தை வந்து லைக் ஐ திங்க் ப்ரிவியூ வந்து ஒரு ரஃப் வெர்ஷன் தான் பார்த்தாரு. ரஃப் வெர்ஷன் பார்த்துட்டு விஜயன் சார் வந்து வாஸ் வெரி இம்ப்ரெஸ். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் நம்ம ஜென்ம நட்சத்திரம் ஒர்க் பண்ணிவிட்டு he said we'll go ahead with the project. படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தை அந்த படத்தோட ஷூட் ஆரம்பித்தோம். அண்ட் டு டாக் அபவுட் த டீம், இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் டீம். நானும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க. குட் மார்னிங், வணக்கம் ப்ரோ ஆரம்பித்தோன்னா ஓகே குட் நைட் சொல்கிற வரைக்கும் there won't be any gossips. படத்து என்ன டாஸ்க் இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம். அண்ட் we are all teetotalers. ஸோ ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எதுவும் கிடையாது. அண்ட் வெரி குட் ப்ரொஃபஷனல் டீம். என்ன கமிட்மெண்ட் ப்ரொடியூசருக்கு பண்ணோமோ, என்ன கமிட்மெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு பண்ணுவோமோ, லெட் பி த டெக்னீஷியன் சைடில் இருக்கட்டும், இல்லை அது எல்லாமே வந்து டு த பார் அட்லீஸ்ட் ஒரு 95% we have achieved. 1% ஏதாச்சும் ஒரு இதனால தான் எங்களால் கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். பட் 95-100% கிட்ட we nearly achieved. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து we have to thank நிறைய பேருக்கு. முக்கியமாக வந்து இந்த படம் பார்த்துட்டு ரஃப் வெர்ஷன் மாமா மூலமாக ராகுல் ப்ரோ வந்தார். அண்ட் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னென்னா, படம் செம்ம குரூப்பாக இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ படம் பண்ணியிருப்பேன். ஸோ எவ்ரி மேடாக வந்து ஒரு ஆக்டர், ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த ப்ராஜெக்டையும் நான் சூஸ் பண்ணி பண்ணலை. எனக்கு உங்களுக்கு முக்கியமாக தேங்க் பண்ணுறது எதுக்குன்னா, ஒரு நொடி பார்த்துட்டு நீங்கள் எழுதுன அந்த விமர்சனம் இருக்குல்ல, நல்லா நடிச்சிருக்கான், தமிழ் நல்லா நடிச்சிருக்காங்க, அதுக்கு மேலே நான் ஆடிஷன் பண்ணலை. இப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ் வருது. ஓகே இந்த ப்ராஜெக்ட்ஸில் இந்த சூஸ் பண்ணலான்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு இப்போ தான் கிடச்சிது ஆஃப்டர் ஒரு நொடி. அண்ட் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அப்புறம் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். ஆஸ் அன் ஆக்டராகவும் ஒரு நொடியை விட ஐ க்ரூம் மை செல்ஃப், இன்னும் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னும் ஆஸ் அ பெட்டர் ஆக்டராக நீங்கள் பார்ப்பீங்க அஜய்ன்ற கதாபாத்திரத்தில். அண்ட் ஃபார் விஜயன் சார் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ வி ஹேட் அ பட்ஜெட், இந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க. ஸோ நைட் ஷூட் நாங்கள் பண்ணுறோம். அதுவும் வந்து இட் வாஸ் உங்களுக்கு தெரியும் 6 o'clock ஆரம்பிக்க வேண்டியது 7 o'clock தான் ஆரம்பிக்கிறதா இருந்தது. ஏன்னா இட் இஸ் டார்க்கால ஏர்லி மார்னிங் 5:15 போல் விடிஞ்சிரும். ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பெட்டு கண்டுருச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வாஸ் டபுள் கால் ஷீட் தான் எல்லா நாளுமே. அண்ட் கூட நடிச்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க. அண்ட் நீங்கள் உழைப்பை வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்ப்பீங்க.
ஒரு நொடியை விட ஒரு பெட்டர் ஃபிலிம் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் நட்புக்காகவும் அன்புக்காகவும் வந்திருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் மகேஷ் வந்து என் நீண்ட கால நண்பர். அது மட்டும் இல்லை, என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், என்னோட கம்ப்ளீட் மிரர். நான் மனசில் என்ன நினச்சேன்னு கூட ப்ராப்ளி அவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் வைஸ் வர்ஸா. அண்ட் எனக்கு கிடைக்கிற புகழாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மகேஷ்க்கும் ஈக்குவல்ன்றது நான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி கேபிள் சங்கர் சார் கூட அவருக்குடைய வந்து 2013 ஃப்ரெண்ட்ஷிப். அவரோட எடுத்த படங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு அவர் இமேஜின் பண்ணுறது தமன் ஆஸ் எ ஹீரோ, அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நாங்கள் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். தென் முரளி சார், எப்படி நாங்கள் ஒரு நொடியோட ரெஃபர்ஷன் பார்த்து எங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் கிடைச்சதோ, ஜென்ம நட்சத்திரமோட ரெஃபர்ஷன் பார்த்துட்டு எங்களுக்கு அடுத்த படம் இதே டீமோட கமெண்ட் பண்ணது தான் முரளி சார். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபார் த பாஸ்ட் 40 years. நம்ம கோகுலம் ஸ்டுடியோ கேள்விப்பட்டிருக்கோம், பெரிய இதெல்லாம் போயிருக்கோம். சாரோட தான் அந்த கோகுலம் ஸ்டுடியோ நவ் பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோன்னு மாறி இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50% ஷூட் முடிச்சிட்டோம். அண்ட் வித் த சேம் டீம், நோ சேஞ்சஸ். அண்ட் திருப்பி எங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஆக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் நிறைய பேரோட திருப்பி இதே டீம் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் அது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கம்மிங் டேஸில் வரும். அப்புறம் மீரா கதிரவன் சார், நான் வந்து உங்களை கூத்துப்பற்றை ஜெயராம் மாஸ்டரோட அவள் பேர் தமிழரசியில் மீட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ ஒரு பிரமாதமான ஒரு இலக்கியவாதி, ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் அவரோட லைக் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும். ஏன்னா ஒரு டேரக்டருக்கு ஒரு விஷன் வேணும், ஒரு கருத்தியல் வேணும். அது எல்லாமே வந்து சாருக்கு வெரி ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. அவரோட ஹபீபி படம் நான் ஆக்சுவலாக இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு முக்கியமான படம் சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஹாரர் ஜானரில் எங்கள் டிஸ்கஷன்ஸ் டேபிள்லேருந்து எல்லாமே பேசுகிறது அறிவழகன் சாரோட ஈரம் படம். அந்த படத்தில் இருக்கிற அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியுமா நம்ம படத்தில்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாத நாளே கிடையாது. உங்கள் சப்தம் மூவி வர வரைக்கும் வி வர் ரியலி எக்ஸ்பெக்டிங். ஏன்னா ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. அதோட விஷுவல் பார்க்குறப்ப அந்த சவுண்டு, நீங்கள் உங்களோட விஷுவல் சென்ஸ் அது எப்படி இருக்கும், கம்ப்ளீட்லி ஒரு த்ரில்லர் அண்ட் ஹாரர் ஜானருக்கு நீ மாஸ்டர் கிளாஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கிளாசிக்கலராக எனக்கு முந்தைய ஜென்ரேஷன் பீப்புள் கூட பேசுறது பழகிறது ரொம்ப பிடிக்கும். அது முக்கியமாக ஆக்டர்ஸோட. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது ஷேர் பண்ணுறதும் இருக்குல்ல. நானே அந்த ஏரியாவில் போய் அவங்களோட வாழ்ந்து இது பண்ண மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன். தலைவாசல் விஜய் சார் கூட அப்படி தான். ஷூட் பண்ண டேஸ் கம்மி, சார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதமோ ஏன்னா லைக் ஆஃப் த கேமரா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப பேஷன் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ் ஒரு ஆக்டர் மெச்சூர் ஆகிறப்ப நிறைய ஸ்கூலில் போய் கற்றுக்க முடியாது. ஐ டிட் தியேட்டர் ட்ரைனிங், பட் இருந்தாலும் வந்து ஆக்டிங் அப்படி கற்றுக்க முடியாது. உங்களுக்கு அந்த இன்னொருத்தவங்க ஷூஸில் இருந்து அந்த எம்பத்தியோட பார்த்தா தான் அது புரிஞ்சுக்க முடியும். ஸோ சாரோட அந்த லைக் ஆல் லாங்குவேஜஸில் பண்ணியிருக்காரு. ஹிந்தி, ஹீ கேன் டப் 5 லாங்குவேஜில். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது நிஜமாலே நானும் அந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கலந்துட்டு வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு. ஹீ மேட் மீ கம்ஃபர்டபுள். அவர் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக சொன்னேன், நான் வைஸ் வர்ஸா கிடையாது. அண்ட் மால்வி வந்து லைக் பஞ்சாபி கேர்ள், சுத்தமாக ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியல. இப்போ தமிழ் நம்ம படம் நடித்ததுக்கப்புறம் தினமும் தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, ஸ்போக்கன் தமிழ் கிளாஸ். ஸோ ஆன்லைனில். ஸோ அவங்களோட பேஷன் ரியலி அன்பிலீவபிள். அடுத்த படம் நான் தான் டப் பண்ணுவேன்னு அடம் முடிக்கிறாங்க. இந்த ரக்ஷாவாக இருக்கட்டும், சார் லோகேஷ் சார் இருக்கட்டும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து 11 மூவி வந்து நாங்கள் ஓட்டிட்டுலாம் சார் பார்த்தோம். சாரி, எங்களால் இது பண்ண முடியல. ஏன்னா இந்த படத்தோட ஷூட் போயிட்டு இருந்தது. ஃபினாமினல் மூவி. அதுலேயும் வந்து முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ், அந்த ஒரு த்ரில்லருக்கு கடைசி 10 minutes வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த வே அதை ஜஸ்டிஃபை பண்ணது, இன்னொன்று வந்து ஆடியன்ஸை சீட் பண்ணாமல் அந்த இது எக்ஸ்போசிஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார். உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்குது சார் தமிழ் சினிமாவில். தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் சஞ்சய், ஸோ என் டீம் பற்றி பெருமையாக சொல்கிறது, நீங்கள் லெட் இட் பி டேரக்டரை பற்றியாக இருக்கட்டும், இல்லைனா கேமராமேனை பற்றியாக இருக்கட்டும், மியூசிக் டேரக்டரை பற்றியாக இருக்கட்டும், அது கம்ப்ளீட்டாக எனக்கும் அதில் பெருமை. ஏன்னா எல்லாமே வெரி டேலண்டட் பீப்புள். அதான் சொன்னேன், ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ எதை பற்றியும் நாங்கள் பேசவே மாட்டோம், ஒர்க்கை பற்றி மட்டும்தான். அண்ட் இந்த படத்தில் வந்து அத்தனை டெக்னீஷியன்ஸும், லெட் பி சிவம், ஆர்ட் டைரக்டர்,
அருண் ப்ரோ, மைத்ரியன், சூர்யா, கேஜி ப்ரோ அண்ட் மியூசிக் டைரக்டர் சஞ்சய், அப்புறம் டேரக்டர். ஸோ எல்லாரும் வந்து அஸ் அ யூனிட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல லெட் இட் பி ஆர்ட் டைரக்டர், சிஜி, என்ன ஃப்ளா இருந்தாலுமே அது மொத்தமாக சேரும். அதே இது பெருமையாக இருந்தாலும் மொத்தமாக தான் சேரும். ஸோ இதே டீம் தான் அடுத்த படமும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் வந்து ஒரு இதை விட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அப்புறம் முக்கியமான மேட்ரு என்னோட மாமா. சரி, உங்களுக்கு தெரியும் ஒரு ஆக்டர் வந்து எவ்வளோ, ஆக்டர் மட்டும் இல்லை, சினிமாவில் இருக்கட்டும், ஜென்ரல் லைஃப்லேயே வந்து வெரி என்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ வி ஹாவ் அ டேலண்ட். நான் வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் சரி, எந்த ஒரு ஓகே தெரிஞ்சவங்க அப்படின்னு அப்ரோச் பண்ண மாட்டேன். அண்ட் மாமா முக்கியமாக சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு, நீ பார்த்துக்கிறீங்களா தம்பி அப்படின்னாரு. நான் பார்க்குறேன் சார், என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான், ஃபினான்ஷியரு. அதுனா ஓகே, என்ன எதிர்பார்க்குறீங்கன்னாரு. எதுவுமே வேணாம் சார் அப்படின்னா. ஏன் தம்பி அப்படின்னாரு. இல்லை சார், அவங்க காசு வச்சா அந்த உழைக்காத காசு எனக்கு ஒட்டாது சார் என்ன. ஸோ இதே மாதிரி தான் என்னோடய ஃபிலிம் கேரியர்லையும் நான் இதுக்காக ஐ டேக்கன் அ லாட் ஆஃப் ரிஸ்க். ஃபேமிலிக்காக இருக்கட்டும், ஏன்னா ஒரு நல்ல ஜாப்லேருந்து குவிட் பண்ணிட்டு வரப்போ எதுக்கடா வேலையை விட்டு இருந்தேன், அதுலேயே இருந்திருக்கலாமே, உனக்கு ப்ராப்ளி யூ வுட் ஹவ் மேட் லாட் ஆஃப் மணி அப்படின்னு இருக்கும். பட் தேர் இஸ் அ பேஷன். இன்னொன்று, என் திறமைக்கு எனக்கு கிடைச்சது வாட் எவர் பிளேஸ் ஐ டிசர்வ் இட் கம்ப்ளீட்லி. அதுக்கு தெர் இஸ் நோ பார்ட். ஏன்னா ஐ ஹாவ் அ பாலிசி. எவ்ரிடே ஒரு நாளைக்கு ஒருத்தர் 20 minutes தன்னோட கிராஃப்டை பற்றி 3 வருஷம் படித்தா ஹி பிகம் an expert in the field. ஸோ அட்ஸ் அ இயர்ஸ் ப்ராக்ரஸ். 10 years இருக்கட்டும், 15 years இருக்கட்டும், உங்களுக்கு அந்த வந்து அந்த ப்ரொஃபஷன் பற்றி இதை பற்றி நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் மாமா வந்து கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட்டு சார் தான் கூப்பிட்டுட்டேன் 12 years பேக். சொன்னப்போ ஹி டோல் மீ, இப்போலாம் நீ என்ன ஓடினாலும் ஓடிட்டே இருக்கணும், இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம், 24க்கு மேலே தான் தம்பி, 25 ஆகிடும்னாரு. ஸோ எவ்ரிடே நானும் மகள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால் வந்து நான் ட்ரை பண்ணாமல் இது பண்ணாமல் இல்லை. ஐ புட் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தெரியும் ரொம்ப மோசமான ப்ராஜெக்ட், ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு ஷூட் பண்ணுறப்ப தெரிஞ்சிடும். பட் ஐ கேவ் மை 100% எல்லா படத்துக்கும். அந்த படம் ரிலீஸ் வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அந்த படம் இப்போ ஓடலைதுன்னா நான் நடித்த ஒரு 10-11 படங்கள் அத்தனை ப்ரொடியூசரோடையும் இன்றைக்கி வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் விஜயன் சாராக இருக்கட்டும். இந்த மூவி வந்து ஒரு நொடியோட ஒரு பெட்டர் ஃபிலிம். அண்ட் மாமாவோட பிளெஸிங்னால, ஏன்னா இட்ஸ் டைம் சொல்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் யூ புட் யுவர் ஓன் எஃபர்ட். அதுக்கான பிரதிபலன் வந்து ஏதோ ஒரு டைமில் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா எவ்ரிபடி லைஃப் அவங்களுக்கு ஒரு அப்ஸ் இருக்கும், ஒரு கிராஃப் மாதிரி தானே. அப்போ ஒரு டவுன் இருந்ததுன்னா நிச்சயமாக அப் இருக்கும். ஸோ ஈவன் வென் யூஆர் டூயிங் ப்ரிட்டி வெல், நல்லா போயிட்டுருக்கிறப்பையும் யூ ஹாவ் டு ஒர்க் ஈவன் மோர் ஹார்ட். உங்களுக்கு வந்து அதே பலன் கிடைக்கும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்று ஜென்ம நட்சத்திரத்துக்காண்டி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஏன்னா இதில் இருக்க எல்லாருமே சீஃப் கெஸ்ட்டாக வந்த எல்லாருமே எனக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை. ஆனாலும் ஒரு நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு கேபிள் சங்கர் சார் கூப்பிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காண்டி வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அறிவழகன் சார், லோகேஷ் சார், மீராகவன் சார், எல்லாருக்குமே நன்றி. நல்ல படம், சின்ன படம், பெரிய படம் அப்படியெல்லாம் பார்க்காம நல்ல கதையம்ச படமாக, ஒரு ஆடியன்ஸை வந்து என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கட்டும். அப்படி எந்த படமாக இருந்தாலும் அதை தான் குழந்த மாதிரி கையில் எடுத்து ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்த்து அதை ஓட வச்சு அதுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், வலைதள நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி. இங்கே வந்திருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம்னு நாங்கள் எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம். ஏன்னா இந்த படத்தை ஒரே ஒரு ஷோ போட்டு காமிச்சோம், அங்கே கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பெருசாக இருக்குது. ஒரு நொடி படம் பார்த்துட்டு ப்ரிவியூவில் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஜயன் சார் மூலமாக தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு. ஆக்சுவலி ப்ரொடியூசர் சுபாஷினி மேம் அவங்க தான் எனக்கு ப்ரொடியூசர். எங்களுடைய நிர்வாக தயாரிப்பாளர் விஜயன் சார், அவர் இல்லாட்டினா இந்த படம் நடந்திருக்காது. ஆக்சுவலி அதான் உண்மை. அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார். சுபாஷினி மேம் வர முடியல, ஆஃப் ஸ்டாப் செஷனில் இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஐயா, எங்களுடைய வழிகாட்டி அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். அவரை பழனி பால்ராஜ் ஐயா அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ராகுல் சாருக்கும்
என்னுடைய நன்றிகள். ரோமியோ பிக்சர்ஸ் எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக எல்லாரும் பேசப்படுது சொல்கிறாங்க, பெருசாகிடுச்சு உங்கள் படம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமாக அந்த பேனர் வந்ததுக்கு பெரிய காரணம். அவருக்கும் என்னுடைய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் எல்லாருமே டோட்டலாக முழு எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா 29 நாள் இந்த படம் வந்து நைட் ஷூட் டோட்டலாக பாண்டிச்சேரியில். மைத்து சொன்ன மாதிரி யாருக்கும் என்ன நாளில் ஒர்க் பண்ணுறோன்னு யாருக்குமே தெரியாது. நேற்றான இந்த இது ஒரு ஒர்க் பண்ணோம், நாளைக்கு தானே இது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே தான் இருப்பாங்க. அதை கரெக்டாக ஷெட்யூல் பேப்பர் பார்த்து ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். அதில் எல்லாரையுமே நான் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். அது செல்ஃபிஷ்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா படம் நல்லா வரணும்னு அதுக்கு எல்லாருக்குமே நன்றிகள் நிறையா. முக்கியமாக கேமராமேனுக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எப்படி ஒரு கணவன் மனைவி புரிதல் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் ஒரு கேமராமேனும் ஒரு டேரக்டரும் ரொம்ப புரிதலோடு இருக்கணும். நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் நினைக்கும் போதே எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கேமராமேன் எனக்கு கிடைச்சது ஒரு கிஃப்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு கேஜிக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எல்லாம் சொன்னாங்க அவர் முடியாமல் இருந்து அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணாருங்க. லாஸ்ட்டு 7 days அவருக்கு டைஃபாய்டு. ஆக்சுவலி காலையில் ஷூட்டிங் முடிப்போம் 6 மணிக்கு, நேராக ஹாஸ்பிட்டல் போவார், ட்ரிப் ஏற்றுவார், போய் தூங்குவார். திரும்ப இங்கே லொக்கேஷனுக்கு 6 மணிக்கு வரணும், முன்னாடி 4:30 மணிக்கு போவார், ட்ரிப் ஏற்றுவார், லொக்கேஷனுக்கு வருவார், திரும்ப சாப்பிட்டுட்டு ஒரு 10:30 மணி 11 மணிக்கு பிரேக் எடுத்துகிட்டு நேராக போய் ட்ரிப் ஏற்றுவார், திரும்ப வந்து ஒர்க் பண்ணுவார். இப்படி ஒர்க் பண்ணி கொடுத்தாரு 7 நாள். நான் 1 நாள் 2 நாள் ஒர்க் பண்ணுறது பெரிய விஷயம். ஆனால் அதை ஒரே ஒரு விஷயந்தான். ஏன்னா பட்ஜெட்டு ப்ரொடியூசருக்கு நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இத்தனை நாளில் முடிக்கணுங்கிறது. ஸோ அதெல்லாம் நான் கூட கேட்டேன், ஏதாவது பிரேக் விடலாமா அப்படின்னு கேட்டேன். வேணாம் விடு, நீ எதை பற்றி யோசிக்காத, முதல்ல படம் முடிக்கிறத பற்றி மட்டும் பேசு அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். ஸோ அது எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப பெரிய விஷயம். நான் தூக்கி நிப்பாட்டி வச்சு தான் அந்த படத்தை எடுத்தோம் அவரை. அதே போல் அவரோட டீமுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். நான் அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. என்னோடய டீம் அப்படி தான். ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம் அது. நான் கண்கூட பார்த்து ஷூட்டிங் முடித்ததுக்கப்புறம் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். எல்லாருமே கிளம்பியாச்சு. 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அதுக்கப்புறம் இங்கேருந்து திருவனந்தபுரத்துக்கு காரில் வச்சு கூப்பிட்டு போய் கிட்டத்தட்ட அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு 3 months ஆச்சு. அவருக்கு 3 months கழிச்சு தான் அவர் ரெக்கவர் ஆகி வந்தார். ஸோ அது பெரிய விஷயம். தேங்க்யூ ப்ரோ. சாரி ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்காதீங்க, டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. தலைவாசல் விஜய் சார் 2 நாள்னு சொல்லி கூப்பிட்டேன். நானே கொஞ்சம் யோசித்தேன், எப்போ 2 நாள் 1 நாளைக்கு வருவாங்களா. நான் என்னோடய ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாண்டி, அவர் தான் பெரிய சப்போர்ட் எனக்கு. என்னோடய பேக்போன் கூட சொல்லலாம். இந்த படம் முடிச்சுக்கு என்னை இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எல்லாத்தையும் இறங்கி பேசுவார். நான் சொன்ன பட்ஜெட்டில் முடிக்கணுங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் போய் இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு பேசி எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அப்படி தான் தலைவாசல் விஜய் சாரையும் எனக்கு அறிமுகப்படுத்தி எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு வந்தார். 2 நாள் முடிச்சிடுவீங்களா அப்படின்னு கேட்டார். அதே மாதிரி தான் சார் சொன்ன மாதிரி நல்லபடியாக முடிச்சு கொடுத்தோம். ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படின்னோடனே பெரிய ஆர்டிஸ்ட்டு அவங்களோட அனுபவமே வேறு. ஸோ ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படி இப்படிலாம் இல்லை, கூடயே நின்று. ஏன்னா 2 days தான் கேட்டிருக்கீங்க, சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப கூடயே இருந்து சார் அப்படின்னு கூப்பிட்டா அடுத்த இடத்துல இருப்பாங்க. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி கொடுத்து நடித்தாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார் எனக்கு. அதே மாதிரி தான் என்னோடய ஹோல் டீம், ஹீரோவாக இருக்கட்டும், மால்வி, ரக்ஷா, மைத்து, அருண், எல்லாருமே. சிவம் ப்ரோ சொல்லவே வேணாம், அவரெல்லாம் உருண்டு பரண்டு நடித்தார். ஸோ எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் ஒரு நன்றிகள். நம்ம எடிட்டர் சஞ்சய் சொன்ன மாதிரி தான், யோசிக்கிறதெல்லாம் கிடையாது, கட் பண்ணி தூக்கி போடாது. படத்தை எடுத்து கிரிப்பாக இருக்கணும், அவ்வளோதான், கட் பண்ணி தூக்கி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சூர்யா. ராம் சொன்ன மாதிரி, ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்லணும்னா வேறு எங்கேயுமே சொல்ல முடியாது, அதனால தான் எதுவும் இது பண்ணிக்க வேணாம். ராம் வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் கொடுத்த பட்ஜெட் கம்மி, எனக்கு நல்லா தெரியும் அது. ஆனால் அதுக்குள்ளே நான் நினச்ச மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு ராம்க்கு மிகப்பெரிய நன்றிகள். நான் என்ன படம் எப்படி ஒர்க் பண்ணாலும் என்ன பண்ணாலும் என் கூட இருந்து பக்காவாக எனக்கு இன்றைக்கி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது கேபிள் சங்கர் சார். அவர் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்காண்டி முழுமூச்சாக இறங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் நல்லா இல்லைன்னு சொன்னால் மூஞ்சிக்கு மேலே நீ என்ன இது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வர்றாரு ஒரே மாதிரி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். தேங்க்யூ சார். அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ ஜென்ம நட்சத்திரம் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க முரளி சார், அப்புறம் செல்வா சார், 2 பேர்
முரளி சார் எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர், பணம் போட்டிருக்காங்க, அந்த படம் நடந்துட்டு இருக்கு, 50% முடிஞ்சிருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் முரளி சார் இருந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவரை சேவ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது செல்வா சார் தான். என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தடவை சொன்னோம்னா அதுக்கு நிறைய சொல்ல, இல்லை இப்படி போகலாம் அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர் ப்ரொடியூசர் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவருக்கு ரொம்ப உறுதியாக இருப்பார். ஏன்னா எங்கனாலும் படத்தில் வந்து கொஞ்சம் கைமீறி போச்சுன்னா போயிடும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துருவார். எவ்வளோதான் இறுக்கி பிடிச்சாலும் இது வேணுமா, சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு லாஸ்ட் டைமில் அவர் கொடுத்துருவாரு. அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார். லாஸ்ட்டாக தம்பி இசையமைப்பாளர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கேமராமேனுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம். ஆனால் மியூசிக் ரீரெக்கார்டிங் முடிக்கிற டைமில் அவருக்கும் டைஃபாய்டு, அவரும் 10 நாள் படுத்துட்டார். அதுதான் உண்மை. அவர் முடியாமல் போய் ரொம்ப அவரும் கஷ்டப்பட்டார். லாஸ்ட் ரீல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 25 நாள் கழித்து தான் திரும்ப ரீரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணார். நானே விட்டுட்டேன், இல்லை நீ ஏதாவது பண்ணு, நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்தாப்புல. நான் நினச்சதை விட ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அதான் ஒரு படம் பார்க்கும்போது மியூசிக் எந்தளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது நமக்கு தெரியும், அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த லாட்டின் லாங்குவேஜில் அந்த மந்திரத்தெல்லாம் எடுத்து அதை படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எஃபெக்ட் போட்டதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப நன்றி தம்பி. சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அடுத்த படத்துலையும் அவர் தான் எனக்கு மியூசிக், ஹோல் டீம் அப்படியே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், என்னென்னா கடைசி வரைக்கும் இதே டீமோட நல்லபடியாக இதே நட்போடையும் இதே பாசத்தோடையும் ட்ராவல் பண்ணணுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாமே எல்லா விஷயத்துலையுமே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நோக்கத்தோடையும். அதே மாதிரி இவங்க கூட நானும் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். தமன் ப்ரோ நான் யோசிக்க முடியாத லெவலில் இருக்கிற ஒரு நண்பர், அப்படி தான் நான் சொல்லணும். எங்களோட ட்ராவல் 2017 ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒளிவு மறைவுமே இல்லாமல் எதுனாலும் சரி டிஸ்கஸ் பண்ணி அதை சரி பண்ணி ஃபைனல் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நட்பு தான். ரொம்ப நன்றி ப்ரோ. எண்ட் ஆஃப் த டே லாஸ்ட்டாக என்னோடய மனைவிக்கு ஒரு நன்றி. ஏன்னா அவங்க தான் என்னோட பலம். என் தொழிலில் எப்படி கேஜி பலமோ அதே மாதிரி என்னோடய லைஃப்பில் மிகப்பெரிய பலம் அவங்க. அந்த பலத்துக்கு முன்னாடி எதுவுமே நான் இல்லை. அவ்வளோ பெரிய சப்போர்ட் தெரியல. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருக்கான்னு தெரியாது. கண்டிப்பாக அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு மகளாக பிறக்கணும். ஏன்னா நான் கேர் பண்ணுறதில்ல அவங்கள, அதான் உண்மை. இந்த ஓட்டத்திலே போய் இருந்துட்டேன். ஸோ அடுத்த ஜென்மத்திலேயாவது கேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே ஓப்பனாக உண்மையாக சொன்னால் எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஒரு நொடி படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகி எனக்கு பார்க்குறவங்க எனக்கு தெரியாதவங்களாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கை கொடுத்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மட்டும்தான். அதுதான் காரணம், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா நிறைய நல்ல படங்கள் தெரியாமல் கூட போயிருந்திருக்கு. கரெக்டாக உங்ககிட்ட கொண்டு வந்து ரீச் பண்ணாததுனால. உங்ககிட்ட கொண்டு வந்து ரீச் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த படங்களும் ஜெயிச்சிருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தையும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக ரிவ்யூ இருக்குது, கண்டிப்பாக படம் பாருங்கள். படம் பார்த்து பிடிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. கண்டிப்பாக பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. சில பேர் மட்டும்தான் அவங்களோட டெபியூ படத்துடைய அந்த லெகசியை வந்து ரொம்ப வருஷத்துக்கு வந்து கேரி பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. சில நடிகர்கள் மட்டும்தான் அதை அவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியுது. அந்த வரிசையில் தலைவாசல் விஜய் சார் அவரோட சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எப்போதுமே ரொம்ப ரியலாக ஆத்தென்டிக்காக இருக்குது. ஸோ இந்த படத்துலையும் ஒரு முக்கியமான ரோலில் வந்து சார் இருக்காங்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தலைவாசல் விஜய் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை அன்பர்கள், ஊடக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். நிறைய ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் நான் பார்த்தேன், an auditor giving an inaugural speech normally doesn't happen. ஏன்னா ஆடிட்டர் எப்பவுமே கடைசியில் தான் வருவாங்க. விஜய் is such a wonderful person and the way he spoke about the film ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த கம்பெனியுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாண்டியன் வந்து கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி மணிவர்மன் ஒரு டைரக்டர் ஒரு படம் பண்ணுறாரு, ஒரு ரொம்ப சின்ன கதாபாத்திரம் பட் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னாரு. எத்தனை நாள் ஒர்க்குன்னு கேட்டேன். ப்ராப்ளி ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 days இருக்கும் சார், ஒரு நாளில் பண்ணி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா. ஒரு நாள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பட் லுக்கிங் பேக், என்னுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் என்னுடைய சினிமா கேரியரில் பார்த்தீங்கன்னா
மோஸ்ட்லி மகாநிதி படமாகட்டும், மகளிர் மட்டும் படமாகட்டும், இல்லை சண்டைக்கோழி படமாகட்டும், 2 or 3 scenes only I'll come. பட் அந்த இம்பேக்ட் அந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணது வந்து டெஃபினெட்லி இன்றைக்கும் வந்து எங்கே போனாலுமே அந்த கேரக்டர் பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த கதையை கேட்டுட்டு மணி வந்து என்கிட்ட சொல்லும்போது ஓகே மணி ஐ டெஃபினெட்லி டூ இட் ஃபார் யூன்னு. ஸோ ஒரு விஷயம் நான் மணிக்கிட்ட நான் வந்து வாட் ஐ அப்ரிஷியேட் இஸ் ஒரு கன்விக்ஷன் இருக்கிற டைரக்டர், என்ன வேணுங்கிறது மட்டும் கரெக்டாக எடுக்கிற ஒரு டைரக்டர். அதாவது உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஹரி சார் கூட ஒரு 5-6 படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து எப்படின்னா ஹீ வில் ஒர்க் வித் அன் எடிட்டட் வேர்ஷன் இன் இஸ் மைண்ட். அவருக்கு வந்து இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்லாம் எடுத்துக்கலாம், நம்ம எது போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐ திங்க் சிங்கம் 2 நான் வந்து அந்த ஹீரோயின் என்னுடைய பொண்ணையை கொலை பண்ணுற ஒரு சீனு, நாளைக்கு அந்த சீன் எடுக்கணும்னு சொன்னார். நான் வந்து பெரிய ஒரு ஓகே என்னுடைய பொண்ணையை நான் கொலை பண்ணுறேன், ஏன்னா ரஹ்மானுக்கு வந்து அவள் வந்து ஏதோ பண்ணுறா அப்படின்ற கதையில் வரும். எனக்கு ஒரு ஃபுல் டே ஒர்க் இருக்கும், மென்டலி ஐ ஷுட் கெட் ப்ரிப்பேர்டுன்னு. பட் அந்த சீன் பண்ணும்போது சூர்யா வந்து அந்த படியில் ஏறி போகும்போது கீழே நான் ஒரு ஈஸி சேரில் உட்காந்துருக்கேன். இவர் சொல்கிறாரு, சார் மேலே போய் உங்கள் பொண்ணுடைய பாடி இருக்குது. ஹரிசன் நான் வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணி ஆல்ரெடி டெட், அது அண்டர்ஸ்டுட் சார், அது நீங்கள் மேலே போயிட்டு கொலை பண்ணிட்டீங்க. சூர்யா சார் வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வராரு. அந்த படி இறங்குற டைமில் எனக்கு நீங்கள் தான் கொலை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வேணும் அப்படின்னாரு. சார் அப்போ நான் இந்த கொலை பண்ணது இல்லை, அதெல்லாம் அண்டர்ஸ்டுட் சார், அந்த ஒரு 7-8 seconds தான் எனக்கு வந்து அந்த ஷாட் வேணும் அப்படின்னார். ட்ரை பண்ணலாமா சார் அப்படின்னா பண்ணும்பொழுது அது ஒரு 17 seconds 18 seconds வந்து சார் இது ரொம்ப ஜாஸ்தி சார், எனக்கு ஒரு 10 second 11 second தான் வேணும் அப்படின்னாரு. ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 ரிஹர்சல் பார்த்துட்டு போனேன். அது மாதிரி மணி வந்து நான் ஒர்க் பண்ண அந்த ஒரு 2 days வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் ஹீல்ஸே சார் எனக்கு இதுதான் வேணும் சார், எனக்கு 1 more ட்ரை பண்ணலாமா சார், 1 more பண்ணலாமா சார். ஸோ இன் தட் சென்ஸ் அ டைரக்டர் வித் அ கன்விக்ஷன் இட்ஸ் வெரி ரேருங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து நம்மளுக்கு அந்த ஃபிலிம் ஃபுட்டேஜ் இருக்கும்பொழுது ரீடேக்கெல்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு காசு நிறையா செலவாகும். ஆஃப் லேட் சிப்பில் வந்ததுக்கப்புறம் எத்தனை டேக் வேணாலும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணலான்னும் பொழுது யுவர் விஷன், யுவர் இமேஜினரி ஸ்ட்ரக்சர் டுவர்ட்ஸ் த சீன், டுவர்ட்ஸ் த ஷார்ட்ஸ், யூ ஷுட் பி 100% ஷுவர். ஏன்னா கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இது மாதிரி ஒன்று எடுத்துக்கோ என் மணி அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த கன்விக்ஷன் மணி ஐ ரியலி அப்ரிஷியேட் வித் யூ ஆஃப் வாட் எவர் ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் டன் இன் திஸ் 32 years. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து லைஃப்பில் வந்து என்னுடைய குழந்தைகள் 2 பேருமே ஸ்விம்மர்ஸ்ன்றதால அந்த மைக்ரோ செகண்ட்ஸ் மேக்ரோ செகண்ட்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும். ஒரு நொடி வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை மாற்றோன்றதுக்கு ஐ திங்க் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொல்லுவாங்க. அந்த ஒரு செகண்டில் வந்து அமோகம் வந்து said okay fine, I watched this film and I will definitely make your next film. So God bless you. And cameraman KG, I think நமக்கு மலையாளத்தில் ஒர்க் செய்திருந்தோம்ல மனே, வெரி ஏபிள் கேமராமேன். அண்ட் மலையாளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா they are so dedicated and wonderfully energetic people. அந்த மலையாள படம் லொக்கேஷனில் போகும்பொழுது உங்களுக்கு வந்து எனி டைம் எப்போ பார்த்தாலுமே ஒரு ஜோஷோட ஒரு எனர்ஜியோடய இருப்பாங்க. அந்த ஒரு ஜோஷ், அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு வைப் இந்த ஹோல் டீம் கிட்ட இருக்கு. தமன் டவுன் டு எர்த் பர்சன், உங்களை மாதிரி மாமனார் எல்லாருக்கும் கிடச்சிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெரி நைஸ். அது என்ன ஒன்று நீங்கள் சொன்னது அந்த ஜாதகம் அந்த டைமில் வருவோங்கிறத தாண்டி ஒரு நமக்கு கமிட்மெண்ட், நமக்கான ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து தமனோட தான் என்னோட காம்பினேஷன். தமன் அதுக்கப்புறம் மாளவிகா. ஸோ இவங்க 2 பேரோட தான் என்னுடைய காம்பினேஷனாக தான், மற்றவங்களோட நான் வந்து அவள் ஒர்க் பண்ணேன் இந்த படத்தில். ஸோ வெரி டெடிக்கேட்டட் அண்ட் கிரவுண்டட் பர்சன். அண்ட் இப்போ சமீபமாக வந்து ரொம்ப வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்தம்மா. ஒரு சீனியர்ஸுக்கு வந்து அந்த ஒர்க்கில் இருக்கிற ஒரு சீனியர்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிறது திஸ் பாய் தமன் ஹேஸ். அண்ட் தட் வில் டேக் யூ மெனி மைல்ஸ் தமன். God bless you with the very best and the whole team. ஜன்ம நட்சத்திரம் ஜூலை 18 ரிலீஸ் ஆகுது. டெஃபினெட்லி இட்ஸ் இன் த குட் ஹேண்ட்ஸ், சேஃப் ஹேண்ட்ஸ். ஸோ இது வந்து டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு ராக் த தமிழ் ஆடியன்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரியல் ஹாரர் ஃபிலிம்கான ஒரு கிளிம்சஸ் இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ என்னால் என்னுடைய கதாபாத்திரம் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கின்றதுல ரொம்ப தேங்க்ஸ் மணி. ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ டு த ஹோல் டீம். லோகேஷ், லெவன் டைரக்டர் அண்ட் அறிவழகன் அண்ட் எவ்ரி ஒன், தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஈரோட் மகேஷ்,
ஐ திங்க் வி ஹேட் அ குட் டிஸ்கஷன். ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது, அது சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நேற்று தான் நான் வந்து சேலத்திலிருந்து சேலத்திலிருந்து நம்ம சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன். வழியில் தலைவாசல்னு ஒரு போர்டு போட்டிருந்தது. நான் வந்து என்னுடைய பேர் இந்த போர்டில் இருக்குன்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட சொல்லி நிறுத்திட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணுங்க, இன்ஸ்டாவில் போடணும் அப்படின்னு. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, ஈரோடு மகேஷுடைய ஊர் வந்து தலைவாசல்னு இப்போ தான் எனக்கு தெரியும். தலைவாசல் இப்போ தலைவாசல் சொன்னீங்க, ஓகே ஓகே. ஸோ அங்கே ஃபோட்டோ எடுத்தங்க. ஃபோட்டோ எடுத்து நான் வரும்போது அதுக்குள்ளே வந்து க்ரௌடு வந்துருச்சு. நான் சொன்னேன், அது ஹைவேல இருக்குங்க, கொஞ்சம் ஓரம் போய் எடுத்துக்கலான்னு ரோடை கிராஸ் பண்ணி நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப உரிமையாக வந்து கையை வந்து என் தோல் மேலே போட்டு இங்கே இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிட்டு, அப்புறம் பொண்ணு எப்படி இருக்காங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, ஐ திங்க் மேட்ச் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், டிஎன்பிஎல் சென்னைக்கு தானே, 2 பேர் தானே அவங்க அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னேன். கல்யாணம் ஜாம் நடந்தது, வந்திருந்தேன்னு அப்படின்னாரு. நீங்கள் வந்திருந்தீங்களா அப்படின்னா, ஏன்னா அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்னு, நீங்கள் யார், அட என்ன தம்பி நீங்கள் தலைவாசல் நம்ம ஊர் ஆளுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தேவையான்னு எனக்கு அப்பதான் யோசிச்ச. கல்யாணத்துக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌடை விட ஒரு 1000-2000 ஜாஸ்தி ஆச்சு. அப்போதான் நான் யோசிச்சேன், சரி எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்களோ அப்படின்னு. பட் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மண்ணின் மைந்தன், அந்த ஒரு ஊருடைய புள்ள அப்படிங்கிற ஒரு பாசம், ஒரு பிணைப்பு, ஒரு அன்பு இருக்கு பாருங்க. டெஃபினெட்லி ஐ வாஸ் டேக்கன் அபேக். ஸோ வண்டர்ஃபுல் மூமெண்ட், வண்டர்ஃபுல் டைம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் மூவி. டேக் கேர் அண்ட் காட் பிளஸ். மேடையில் வெற்றியிருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்து வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேபிள் சங்கர் சார், அவர் வந்து என்னோட நண்பர், ஃப்ரெண்டு, அவர் தான் வந்து இன்வைட் பண்ணித்தரார். ஏன்னா படத்தில் சம்மந்தப்பட்ட யாருமே எனக்கு தெரியாது ஒரு பாயிண்டில். ஸோ என்ன இந்த ஃபங்க்ஷன் வந்து மெயின் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, ஃபஸ்ட்டு கேபிள் சங்கர் வந்து சார் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க, இந்த படத்தில் வந்து நானும் வந்து உறுதுணையாக இருந்திருக்கேன், ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஹாரர் படம் அப்படின்றதுனால மொத்த டீமும் வந்து நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்டு ஒரு இன்வைட் பண்ணாங்க, ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு புது டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு படம் ஜென்ம நட்சத்திரம், அந்த டைட்டில் வந்து ஆல்ரெடி வந்து முன்னாடி அவங்க சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு படம் திருப்பியும் வந்து அதே டைட்டில் வந்து இந்த படம் திருப்பி வருது. ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த படத்தை வந்து சரியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் வந்து அந்த படத்தோட சக்ஸஸ் அப்படின்றது இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஹாரர் படம் பார்த்திங்கன்னா வந்து நிறையா படங்கள் இருக்குது. அது ஹாரர் காமெடி இருக்குது, ஹாரர் சீரியஸ்னஸ் ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது, இதுமாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு எல்லாருமே சொல்லுவாங்க வந்து கண்டென்ட் வேணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வேணும், அதுக்கப்புறம் அந்த படத்தில் நிறைய நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜானருக்கு வந்து கரெக்டாக வந்து உண்மையாக இருக்கணும். என்ன படம் சொல்ல போகிறோமோ அது வந்து ட்ரெய்லரில் இருக்கணும். அந்த ட்ரெய்லரில் இருக்க படம் வந்து தேட்டரில் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ ஆடியன்ஸை சீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அதை ட்ரெய்லரில் ஒன்று வச்சுட்டு படத்தில் வந்து மெயினாக வந்து ஒரு படத்தை வந்து கொண்டு போக முடியாது. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ஒரு ஹாரர் படத்துக்கான ஜானர் அப்படின்றது மொத்த டீமும் சரி டைரக்டரும் சரி கொடுத்துருக்காரு அப்படின்றதுல நல்லாவே தெரியுது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. மெயினாக ஒரு ஹாரர் படத்துக்கு ஒரு ஹாரர் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஒரு பாயிண்டில் ஒரு எப்படி வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அதாவது ஹாரர் படம்னால வந்து வெறும் டெக்னிக்கல் மட்டும் இல்லை, ஒரு கதையை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும். ஒரு விஷன் கரெக்டாக ஒரு டைரக்டருக்கும் வந்து அந்த டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸ் வந்து இருந்தால் தான் வந்து ப்ராப்பரான ஒரு ஹாரர் படம் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் வெறும் அந்த விஷன் மட்டும் நம்மளால் முடியாது. அது மொத்தம் அந்த டெக்னீஷியனோட ஒரிஜினல் அந்த டேலண்ட்டு, டைரக்டரோட விஷன், அப்புறம் இந்த படத்தில் நாம் என்ன இன்புட் வந்து நம்மளோட சைட்லேருந்து விஷன் கொடுக்க முடியும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அது ட்ரெயிலரே தெரியுது. மெயினாக பார்த்தீங்கன்னா மொத்த டெக்னீஷியன்ஸ் ஃப்ரம் த மியூசிக் டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து அவங்க கிளியராக வந்து சொன்னாங்க. படத்தில் ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் தான் இந்த படத்தை ஆரம்பிக்க முடியும். ஸோ அந்த ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் இந்த மாதிரி வந்து டோட்டல் டெக்னீஷியன் டீம் ஆஸ் வெல் அஸ் டைரக்டர், ஆக்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீமாக ப்ரொடியூசரோட சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு படத்தை வந்து கொண்டு வருது. ட்ரெய்லர்லேயே தெரியுது.
மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா ஆக்டருக்குமே வந்து அவங்களோட லைஃப் டைம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்றது ஒன்று போயிட்டே தான் இருக்கும். ஒரு பாயிண்டில் மீரகதன் சார் வந்து சூப்பராக சொன்னார். ஒரு பாயிண்டில் என்னென்னா எல்லாருக்குமே வந்து லக்கு, டைம், காத்திருப்பு எல்லாமே சேர்ந்து வரும் ஒரு பாயிண்டில். ஆனால் அந்த மாலை விழுவும்போது அது உண்மையாக ராஜா வந்தானா அதை தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து சூப்பராக சொன்னார் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த விதத்தில் வந்து சுற்றி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஈரோடு மகேஷ் சார் எல்லாருமே வந்து தருணுக்கு எந்தளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுலே தெரியுது. அதாவது எந்தளவுக்கு வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்றது சுற்றி இருக்க நண்பர்கள் சொல்லும்போது இந்தளவுக்கு ஸ்டேஜில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுலேயும் தெரியுது. அந்த டீமாக இருக்கட்டும் எல்லாருமே தெரியுது. அதில் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் தெரியுது. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் உங்களோட பேஷன் வந்து இந்த படத்து மூலமாக ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்குது டெஃபினெட்டில். ஸோ கூட இருக்க அத்தனை ஆர்டிஸ்ட்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆச்சு. கூட இருக்க சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே வந்து ரொம்ப நல்லா வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பேசுனீங்க, எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல். அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எப்போவுமே ஒரு விஷயத்த வந்து உண்மையாக பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், தயார் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ அதை தான் வந்து அந்த படப்படப்பு எதுவுமே இல்லாமல் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக பேசுனீங்க. அது நீங்கள் என்ன படத்தில் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நீங்கள் பேசுனது வச்சு என்னால் சொல்ல முடியும். அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ஃபைனல் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு படத்தை இப்போது தலைவர் சார் விஜய் சார் வந்து சொன்னார். அதாவது ஒரு அது எத்தனை நாள் இந்த படத்தில் நடிக்க போகிறோம், என்ன விதமான ரோலு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றது வந்து முக்கியம் இல்லை. எந்த விதமான பாதிப்பை வந்து ஒரு நாள் நடித்தாலும் சரி, எந்த விதமான பாதிப்பை வந்து நான் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது சொல்லுவார். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு படத்தோட பட்ஜெட் அப்படின்றது குவாலிட்டி, எத்தனை நாளில் எடுக்கிறாங்க, எவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி அதே எத்தனை கேரக்டர், இந்த நாள் வந்து எத்தனை கேரக்டர், இது எல்லாத்தையும் தாண்டி எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்ட்டு வந்து அந்த சோல்ஃபுல்லாக போய் கனெக்ட் பண்ணுறோம், அதாவது ரொம்ப ஆழமாக கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து ஒரு படத்தோட சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா கண்டென்ட்டை தாண்டி இன்றைக்கி ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு படத்தை சரியாக ஆடியன்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போகிறது, சரியாக எடுத்து அதை கொண்டு போய் சேர்க்குறது தான் ஒரு படத்தோட சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. அந்த விதத்தில் ஃபைனலாக இந்த படத்தோட இதில் ரிலீஸ் பண்ணுறதுல வந்து ரோமியோ பிக்சர்ஸ் வந்து ராகுல் அப்படின்றது சேர்ந்தது வந்து சொன்னாங்க. ஸோ அதுலேயே வந்து கண்டிப்பாக ஏன்னா ஒரு படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு அங்கீகாரம் வந்து அதுதான், இது யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இது எந்தளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான். ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. மேலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதே சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். வைத்து ரொம்ப அழகாக பேசிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பேசுகிறேன்னே தெரியல. லிட்ரலி அந்த ஸ்பீச் கேட்டு ஷூட் ஸ்பாட்கே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஜூலை 18 ஜென்ம நட்சத்திரம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஜென்ம நட்சத்திரோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் படத்தில் ஃபஸ்ட் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு லிட்ரலி பிளட் அண்ட் ஸ்வெட் கொடுத்து உழைச்சிருக்கோம். எங்களோட உழைப்பு நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதோ, படம் எப்படி இருக்கோ அதை பற்றி 4 வார்த்தை எழுதி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப தாழ்மையுடன் வேண்டுகொள்கிறேன். அண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு இந்த வாய்ப்பளித்த மணி சார் அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த என்னோட பேர் மைத்து, மால்வி, அருண் அண்ட் சிவம் ப்ரோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஜூலை 18 மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். அப்பாவுக்கு நன்றி. ஸ்டேஜில் இருக்க சீஃப் கெஸ்ட் மீரா கதிரவன் சார், அறிவழகன் சார், லோகேஷ் சார், ஈரோடு மகேஷ் அண்ணா அண்ட் என்னோடய டீம், மொத்த கேஸ்ட் அண்ட் பிரசன்ட் மீடியா அவங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஒரு நொடி படத்துக்கு நிறையா அப்ரிசியேஷனும் சப்போர்ட்டும் கொடுத்தீங்க. ஸோ அதுக்காக நான் உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ கம்மிங் டு ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் நடக்க ப்ரொடியூசர் ஐ வாண்ட் தேங்க் மை ப்ரொடியூசர் சுபாஷினி மேம், மணிவர்மன் சார் அண்ட் விஜயன் சார் அண்ட் கேஜி சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஜென்ம நட்சத்திரம் நாங்கள் சென்னையில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு 20 days பக்கம்
பாண்டிச்சேரியில் தான் நைட் ஷூட் ஃபுல்லாக பண்ணோம். ஸோ ரொம்ப பேய் படம்னால நீங்கள் விஷுவல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப ஹாண்டிங்கான பிளேஸாக தான் இருக்கும். ஒரு 10 days ஷூட்டிங் கழிச்சதுக்கப்புறம் விஜயன் சார் அவங்க ஃப்ரெண்டோடலாம் வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தாங்க, ஓ டைரக்டர் வந்து சூப்பரான பிளேஸ் தான் பிடிச்சிருக்காரு, இங்கே சும்மா பார்த்தாலே பேயெல்லாம் வரும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு படம். அண்ட் தமன் ப்ரோ உங்கள் கூட இது செகண்ட் படம் ப்ரோ. ஸோ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சப்போர்ட்டிவான கோ ஆர்டிஸ்ட். இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார். நாங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தனால எப்போல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்போல்லாம் கடுப்பாகுதோ நாங்கள் இந்தியன் காஃபி ஹவுஸில் போய் காஃபி குடிப்போம், காஃபி அடிட். ஸோ ரொம்ப புரியுது சார், பட் நாங்கள் காஃபி மட்டும்தான் குடிப்போம். எஸ் சார், தேங்க்யூ ப்ரோ. உங்கள் கூட நடிச்ச ரொம்ப ஹாப்பி ப்ரோ. மை கோ ஆர்டிஸ்ட் மைத்ரியா, ரக்ஷா, மால்வி, சிவம் ப்ரோ எல்லாருமே, யாசர் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாறிட்டாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக நாங்கள் ஷூட் பண்ணோம். அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார், தேங்க்யூ ஃபார் ரிலீஸிங் ஜென்ம நட்சத்திரம். அண்ட் இன்னொரு முக்கியமான கோ ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக். ஸோ எங்கள் கூட நிறைய விளையாண்டுட்டே இருந்தான். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் நிறைய துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும், நிறைய ஓடிட்டே இருப்பான், நல்லா போய்கிட்டே இருக்கும். திடீர்னு வந்து சிக்கனை பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவான். ஸோ அப்போ தான் தெரியும் அவனும் நம்ம இனம் மாதிரி அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டர் சூர்யா. ஸோ எங்கள் ஊருக்காரர் கோயம்புத்தூர். ஸோ 90s கிட் மாதிரி தான் இருப்பார். ஸோ அவருக்கு ரீசெண்டாக நிச்சயதார்த்தம் இருக்குது, கல்யாணம் ஆக போகுது, கங்க்ராட்ஸ் ப்ரோ. ஸோ வெக்கப்பட்டு உட்காந்துட்டு இருப்பார். ஸோ ப்ரோ உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ உங்க கூட நீ நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு சஞ்சய் ப்ரோ. ஸோ அவர் தான் இன்னைக்கு ஹீரோ. ஸோ ஒரு நொடி படத்தில் த்ரில்லிங்காக பண்ணார், எமோஷ்னலாக பண்ணார், லவ்வெல்லாம் சூப்பராக பண்ணார். ஸோ ஜென்ம நட்சத்திரம்லாம் கண்டிப்பாக உங்களை பயப்படுத்துவார். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் பாட்டு பிடிச்சிருந்துச்சா? எஸ். அண்டு சிவம் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் ஆல்ரெடி கருப்பு வெள்ளை பாடிருக்கீங்க, அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் விக்ரம் வேதாவில். ஸோ இப்போ இருந்து பாடங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ, தேங்க்யூ. ஸோ உங்கள் வாய்ஸுக்கு நான் ஒரு ஃபேன் ப்ரோ. அண்ட் கம்மிங் டு கேஜி சார். கேஜி சார் வந்து சார் உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாண்டிச்சேரி ஷூட்டப்போ ஒரு 10 நாள் கழிச்சு சாருக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த டைம் கூட ட்ரிப்பு ஏற்றிட்டு வந்துட்டு நிற்க கூட முடியாது, உட்காந்துட்டு அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் சார் இவ்வளோ அழகாக நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். அந்த விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வெரி வெரி தேங்க்யூ சார். அண்ட் ஃபைனலாக மணிவர்மன் அண்ணா டைரக்டர். ஸோ அவர் தான் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஒரு நொடின்னு ஒரு படத்தில் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு நல்ல ரோல் கொடுத்தாரு. ஸோ செகண்ட் டைமும் என்னை நம்பி ஜென்ம நட்சத்திரத்துலேயும் ஒரு ரோல் கொடுத்துருக்கு, ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் வெரி வெரி எப்பவுமே ஒரு ப்ரொடக்டிவாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பார். எப்போ வீட்டுக்கு போனாலும் சரி, அவர் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, இருக்கிற விஷயத்தை எப்படி பெட்டர்மெண்ட் பண்ணலாம், இல்லை புதுசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அருண் ஏதாவது ஒன்று சினிமாவில் இன்னும் பெருசாக பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பெரிய வெற்றி ஆகும்னா. ஸோ நம்ம நிறைய படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. ஸோ ஜென்ம நட்சத்திரம்ல நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நடிச்சிருக்கேன். ஸோ நடிச்சிருக்கேன் யா. ஸோ ஒரு படத்துக்கு எல்லாருமே ரொம்ப முக்கியம்டா. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அண்ட் டைரக்ஷன் டீம் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் மை டைரக்ஷன் டீம், ஆலியா சார், அர்ஷத், தண்டவாணி, சக்தி, பாண்டராஜ், யாரோட குமார் ப்ரோ. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கேமரா அசிஸ்டன்ஸும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் டாக் சீக்வன்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ சேசிங் சீன்ஸ் எல்லாம் ஒரு 30-40 டேக் போனால் கூட கேமராமேன் கேஜி சார் அண்ட் டீம் அவ்வளோ சலிக்காமல் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அதோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு படத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ராம் சார், ரொம்ப ரியலான ஒரு செட்டாக போட்டிருக்கீங்க. அண்ட் மிராக்கிள் மைக்கேல் மாஸ்டர், உங்களால தான் என்னால் அந்த ஸ்டண்ட்டெல்லாம் தைரியமாக நீங்கள் கொடுத்த கான்ஃபிடென்ஸ்னால தான் பண்ண முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலி ஆல்சோ தேங்க்ஸ் பாண்டி மேனேஜர் அண்ட் விக்னேஷ் சார். ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போனீங்க ஷூட்டில், ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலாக ப்ரெஸ் அண்ட் மீடியா, போன படத்துக்கும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை எழுதுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும், மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் என்னோட வணக்கம். முக்கியமாக என் தாய் தந்தைக்கு
பெரிய வணக்கம். இது என்னுடைய முதல் மேடை, ஆனால் முதல் படம் இல்லை. ஸோ நான் நிற்க வேண்டி இருக்க பல மேடைகளில் இது என்னுடைய முதல் மேடை. உங்களுடைய வாழ்த்துக்களும் நல் வார்த்தைகளும் எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப தேவை. அதை நீங்கள் பார்த்த பாடல்கள் படமும் வர இருக்குது, அதை பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு வேண்டிக் கொள்கிறேன். அண்ட் இன்றைக்கி விழா நாயகன் சஞ்சய், அவனை பற்றி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். அவர் பாட்டு எல்லாம் ஓகே, பட் அதை தாண்டி யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான விஷயம் வந்து அவன் ஒரு கோகார்ட் ரேசர். இப்போது ஒரு சின்ன சாம்பியன்ஷிப் நடந்தது சென்னையில், அதில் ஹீ ஸ்கோர்ட் த டாப் ஃபஸ்ட்டு 4 ஃபாஸ்டஸ்ட் பிளேஸஸில் வந்தான். அது யாருக்கும் தெரியாத அவனுடைய பயங்கரமான ஒரு டேலண்ட் அது. அண்ட் சஞ்சயை வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறத விட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் யாருக்காவது இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். ஹீஸ் அ வெரி நைஸ் ஜெம் ஆஃப் அ பர்சன். அண்டு பாடல், ஆப்வியஸ்லி பாடல் நீங்கள் கேட்டீங்க, சொல்லி ஒன்றும் தெரியணும்னு இல்லை. எல்லோரும் சொல்லுவாங்க நல்ல சமைச்சா அந்த கைக்கு வளையல் வாங்கி போடலான்னு. பயங்கரமாக பாட்டு பாடிருக்கிற சிவமண்ணா தொண்டைக்கு தொண்டை இல்லை அது உறுப்பு. ஸோ கழுத்துக்கு செயினே வாங்கி போடலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். கூடிய விரைவில் உங்களுக்கு செயின் வந்து சேரும். இல்லை உண்மைதான், வாங்கி கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு என் கூட நடித்த எல்லாருமே ரொம்ப அந்த இக்கட்டான டைம், நைட்டு தான் ஷூட் போவோம், அவ்வளோ டென்ஷன் இருக்கும். லிட்ரலி வெளிச்சம் இறங்குற டைம்லேருந்து வெளிச்சம் ஏறுற வரைக்கும் ஷூட் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இன்றைக்கி என்ன நாளுன்றதே எங்களால் வித்தியாசம் சொல்ல முடியல. டைரக்டர் தான் வந்து தம்பி நேற்று இந்த நாள் இன்றைக்கி இந்த நாள் இந்த ஷாட்டு போகிற சீன் போகிறோம், சாவடிச்சிடும், தூங்கி டைமுக்கு வந்து நின்று. அந்தளவுக்கு ஹெக்டிக்காக போச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கால் பண்ணுறாங்க, என்னப்பா தூங்குனியாண்ணா, அது வந்து ஆச்சரியக்குறியா கேள்விக்குறியா அப்படின்ற ஒரு அளவுக்கு போயிடுச்சு எங்களுக்கு. அந்தளவுக்கு, ஏன்னா அதுதானே எனக்கு ஒரு மோட்டிவேஷன். அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து டயர்டு. அவர் அருண் சொன்ன மாதிரி கேஜி சார் டிஓபிக்கு வந்து செம்ம சிக். அவர் எழுப்பி நிற்க வைக்கிறோம், அவர் இப்படி பிடிச்சிட்டு ரோல் அப்படின்றார். அந்தளவுக்கு சிக்காக இருந்து கூட ஒரு செகண்டு படுத்து தூங்கிருக்கலாம், இன்னொன்று பண்ணிக்கலாம். இல்லை மாத்திரையை போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் ஹீ ஷாட் ஃபார் அஸ். அதை பார்த்துட்டு நம்மலாம் எந்த ஒரு சிறு துளி கூட நம்ம வந்து டயர்டாக இருக்குது உக்காரு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போயிடவே கூடாது அப்படின்ற ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனை கொடுத்தது. அண்டு எல்லாருமே எனக்கு நான் ஒரு கற்றுக்குட்டி தான். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாரையும் பார்த்தா அவங்க சொல்கிற சின்ன சின்ன இன்புட்ஸ், அவங்க சின்ன இப்படி பண்ணி பாரு அப்படின்றது, அது எல்லாமே வந்து ரொம்பவே எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை அண்ட் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் கொடுத்தது. அண்டு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் நான் படம் இல்லை எதுவும் இல்லை, அப்படியே உட்காந்து ஷட்டில் பேட்மிண்டன் விளையாட்டு ரோட்டில் உட்காந்துருக்கேன். மணியண்ணாக்கு ஃபோன் பண்ணேன், சும்மா ரேண்டமாக ஃபோன் பண்ணேன், ஆனால் எப்படி இருக்கீங்கன்னு. தம்பி என்னடா பண்ணுற? இல்லை நான் ஷட்டில் ஆடிட்டுருக்கேன். அதை போட்டு நீ ஆஃபீஸ் போ அப்படின்னாரு. அடுத்த நாள் ஆஃபீஸ் போனேன். போனால் இது ஆடிஷன் பண்ண அப்படின்னா ஆடிஷன் பண்ணேன். சரி நான் ஃபோன் பண்ணுறேன், நீ கிளம்பு அப்படின்னாரு. சரி நான் எப்பவும் போல் யூஸ்வலாக சொல்கிறது தான் அப்படின்னு. வீட்டுக்கு போனால் அடுத்த நாள் காலையில் நாளைக்கு காலையில் நீ ஆஃபீஸ் வந்துடு அப்படின்னாரு. வந்து கையில் காசு கொடுத்துட்டு இது அட்வான்ஸு, போய் முடியெல்லாம் வெட்டிடு, போய் துணிலாம் எடுத்துரு, நாளைக்கு ஷூட் போகிறோம், வீட்டில் சொல்லிடு சரியா. ஒன்றும் இல்லை, சும்மா உட்காந்துட்டு திடீர்னு அடுத்த நாள் ஷூட்னா எங்கள் வீட்டில் சொன்னேன். ஷூட்டா? எங்கேப்பா? பாண்டிச்சேரிக்கு நீ ஷூட்டிங் பண்ண போகிற. யார் டைரக்டர்? இல்லை மணிவரன். சொல்லு என்ன படம் எடுத்துருக்க? சொல்லு ஒரு நொடி. ஏதோப்பா பார்த்துக்கோ, அந்த பிள்ளை எதுவும் பண்ணல இது வரைக்கும், பாண்டிச்சேரி போகுதுன்னு பார்த்து, ஏன்னா சீரழிஞ்சு போயிடுவான் அவ்வளோதாங்க. ஆனால் அங்கே சர்பத்து குடிக்க கூட டைம் இல்லை யாருக்குமே, அதுதான் உண்மை. பேருக்கு தான் பாண்டிச்சேரி. ப்ரொடக்ஷனில் இருக்கிற யாரையா கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவன் காலையில் காஃபி போடுறானா, நைட்டுக்கு காஃபி போடுறானா, வர காஃபியா, பால் காஃபியா, சுக்கு காஃபி முதற்கொண்டு எல்லா காஃபியும் போட்டு ஃபுல் சார்ஜில் எல்லோரையும் பவர் பண்ணி ஓட வச்சு ஷூட் பண்ண வச்சுருந்தான். அப்பப்போ விஜயன் சார் வருவார். அவர் ஒரு செகண்டை வந்து இப்படி பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் அவருக்கே தெரிஞ்சிடும், இவங்கெல்லாம் எந்த டைம் ஃப்ரேமில் வேலை செய்கிறாங்கன்னே தெரில. நல்லா இருக்கீங்களா, ஷூட்லாம் ஓகே, வேறு எதாவது தேவையா இல்லைண்ணா ஓகே அப்படின்னு. மாஸ்டர் பற்றியும் சொல்லணும். மாஸ்டர் வந்து அது சூப்பராக ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கும். அண்ட் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஐஎஃப்எம் அவார்ட் நாமினி, ஐஎஃப்எம் அவார்டே இருக்குது, ஒரு ஆஸ்கர் நாமினி உடைய ஃப்ரேமில் நிற்கிறது வந்து எவ்வளோ பெரிய பாக்கியம். கேஜி சார் ஃப்ரேம் வைக்கும்போது நான் ஃபஸ்ட்டு அங்கே போய் நிற்கும்போது ஃபோக்கஸ் மைத்திரி ஒழுங்காக நில்லுங்க அப்படின்னாரு. நான் பின்னாடி ஓடப்பா ஆஸ்கர் நாமினி ஒருத்தர் ஃப்ரேம் வைக்கிறாரு, நம்மளுக்கு இதுக்கு மேலே என்னடா வேணும், இருறா ஊருக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு எந்த பக்கம் பார்த்தாலுமே கொஞ்சம் கூட எனர்ஜி குறையாத அளவுக்கு எல்லாருமே எனக்கு பல தரமான பாயிண்ட்ஸ் கொடுத்து என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டு என்னை ஊக்க வச்சு படுத்தவங்களாலும் கொட்டி எழுப்பி ஓட வச்சு என்னை எல்லாத்தையும் பர்சீவ் பண்ண வச்ச எல்லாருக்குமே நன்றி. அண்டு
சார் இதை புட் டுகெதர் பண்ண பாலா சார் உங்களுக்கும் நன்றி. ரோமியோ பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, அது இன்னொரு ஒரு பெருமையான விஷயம். யாரை கேட்டால் யார்ப்பா ரிலீஸ், யார் படம் கேட்குறாங்க, ரோமியோ பிக்சர்ஸ்ப்பா. ஸோ இந்த மாதிரி எப்படி பார்த்தாலுமே எனக்கு வந்து ஆஹா அப்படின்ற ஒரு மூமெண்ட் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் நல் வார்த்தைகளும் உங்கள் நல் வாழ்த்துக்களும் எனக்கு ரொம்ப தேவை, எங்கள் டீமுக்கும் ரொம்ப தேவை. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன், வேண்டியும் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஆல் த மீடியா ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஆல் த கெஸ்ட். அண்ட் மணி சார், ஒரு நொடி பார்த்தப்புறம் நான் டிசைட் பண்ணேன் தட் அந்த டீமோட கண்டிப்பாக வேலை செய்வேன். அண்ட் திஸ் டீம் இஸ் வெரி பேஷனேட், வெரி வெரி நைஸ் டீம். அண்ட் the energy on the set was so incredible that I enjoyed every day. Even if we were very tired, we were still enjoying the shoot. So I had so much fun during the shoot. And KG sir, each and every frame looks magic, and you have done amazing job. I really love each and every framing, and the lighting you have done was amazing. And Sanjay, I really loved his music. You know, when I watched Orunodi, and after watching Orunodi, I came outside the theater and I asked him, who is the music director? Music director yaar. And I saw him, like, he's a kid. And I was very shocked to see him, that he has done amazing job. But may you go places, Sanjay. Yeah, he will do amazing work in future, and all the best to you. And editors, all the crew and team of our movie Jan Nakshatram, all the very best and congratulations. So talking about the film, Kadai Semma and especially Taman, I want to talk about you. Ninga oru Semma actor. I honestly learned a lot from you, and I'm sure that you're going to do a lot of great work in future. So all the best to you. And in the padamla and character per Riya. So Budam Riya ka kanavala varadu. So Riya kanava nijam ille unga theater la paranga. And I want to talk more about like Tamil cinema. I literally watched a lot of Tamil films, like all the Tamil films, and I feel so blessed to be part of Tamil cinema because there is so much creativity here. There are so many creative filmmakers, directors, actors, and ipo na Tamil kattukitte irukken. If I made any mistake, I'm very sorry for that. And about this film, like till the last minute, like pathathu namsham varakum, you cannot guess the climax. Ida padam USP. So please theater ko poi paakanum. Jan Nakshatram 18 July release agum, and please watch the film in theaters, and kudambam thoda paakanum, and thank you so much. Thank you.